வெஜ் சூப் செய்வோங்களா. இது வந்து ஸ்விக்கி ஆர்டருக்குலாம் கிடையாது. இது நான் வீட்டுக்காக சம்டைம்ஸ் கோல்டாக இருந்துச்சுன்னா நான் இந்த மாதிரி சிக்கன்லேயோ இல்லை வெஜ்லேயோ வச்சு செய்வேன். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். ஸோ நான் இது ஒரு வாட்டி செஞ்சேன், உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு வீடியோ எடுத்திருக்கேன். கொஞ்ச நாளில் இருந்து வீடியோஸ் சரியாக போடுறதில்ல. ஸோ அப்கமிங் டேஸ்லேருந்து கரெக்டாக வீடியோஸ் வரும். கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்னால ஆர்டர் எதுவுமே நான் எடுக்கலை. என்னோடய ஹஸ்பண்ட் எதாவது பார்த்துக்கிட்டாங்க. ஸோ இனிமேல் நான் ஆர்டர் போடும்போது நான் வீடியோ எடுத்து உங்களோட ஷேர் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான என்னென்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ எல்லாமே, உங்களுக்கு எவ்வளோ சூப் வேணுமோ அவ்வளோ தண்ணி வச்சுட்டு அதில் எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டுருங்க. சால்ட் அண்ட் பெப்பர் மட்டும் கொஞ்சம் போட்டு கொதிக்க வச்சுருங்க. நல்லா கொதித்து காயெல்லாம் ஒரு அளவுக்கு வெந்துட்டதுக்கப்புறமா லாஸ்ட்டாக நான் கேபேஜ் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர், எனக்கு ரொம்ப திக்காக சூப் இருந்தால் எனக்கு பிடிக்காது, கொஞ்சம் வாட்டரியாக இருந்தால் நல்லாயிருக்கும். லைட்டாக கார்ன்ஃப்ளவர் வச்சுட்டு அது போட்டிருக்கேன். அப்புறம் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டிருக்கேன் லைட்டாக ஸ்பைஸ் வர்றதுக்காக. அப்புறம் கொஞ்சம் வந்துட்டு நமக்கு தேவையான மசாலா உங்களுக்கு என்ன வேணுமோ அது லைட்டாக போட்டுக்கோங்க. கடைசியாக ஆனியன் போட்டிருக்கேன். கொஞ்சம் லைம் மட்டும் ஸ்க்வீஸ் பண்ணி கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். நான் இதில் வந்துட்டு என்கிட்ட சிக்கன் மோமோ இருந்துச்சு. ஸோ மோமோஸ் வந்து நான் அதில் சேர்த்துருக்கேன். அதோடு வச்சு சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். ஒரு 4 பீஸ் மோமோஸ் போட்டிருக்கேன். அது போட்டு மூடி வச்சுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டேன். கொஞ்ச நேரத்துலேயே மோமோ வெந்துடும். அதுக்கப்புறமா நான் கொஞ்சம் கார்ன்ஃப்ளெக்ஸ் வந்துட்டு ஃப்ரை பண்ணியிருக்கேன். சூப் நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்து நல்லா மோமோஸ் வேணும்னாலும் வச்சுக்கலாம், உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் அதோடு போட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அது ஒரு மாதிரி குக் ஆகிட்டு அப்புறம் கார்ன்ஃப்ளெக்ஸ் போட்டு நான் கொஞ்சம் பெப்பர் போட்டு சர்வ் பண்ணியாச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், நிஜமாகவே நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது ரெசிபிஸ் தேவைப்பட்டுச்சுனாலும் சொல்லுங்கள், நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.